ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாமி கெட்டப் மாற்றிட்டான்னு பார்க்குறீங்களா? நாளைக்கு தமிழகமெங்கும் நாளைக்கு இது நடக்கிறது, கவுண்டிங் நாளைக்கு ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கெல்லாம் தான் ஒரு இது இருக்கே, நம்மளுக்கு ஒரு கட்சி இருக்குல்ல, ஓயா மா வே க இருக்கு. அப்படின்னு என்னன்னு பார்க்குறீங்களா? ஓயா மாதிரியா வேலை செய்கிற கழகம் தான் நம்மளுக்கெல்லாம் ஜெனரேஷன்ஸாக தலைமுறைகளாக நம்மளை யாரும் நம்மளோட இதெல்லாம் கவுக்கவே முடியாது. அது வாய்ப்பே கிடையாது, சான்ஸே இல்லை. எனக்கு நம்மளுக்கு ஒன்று மாற்றி ஒன்று வேலை இருந்துட்டே தான் இருக்கு. என்னெல்லாம் பார்க்கலாமா? வாங்க. உங்களுக்காக நான், உங்களுக்காகவே நான். பாத்திரத்தை தேய்ச்சாச்சு. அடுத்த டியூட்டி உங்களுக்காக நான், உங்களுக்காகவே நான். ஒரு பக்கம் பாத்திரம் தேய்ச்சி சமைச்சு இது ஆனதுக்கு அப்புறமா அம்பாரமாக துணி குமிஞ்சு கிடக்க பாருங்க. இதெல்லாம் இப்போ மடித்து அதை தான் அந்தந்த இடத்துல கபோர்டில் வைக்கணும். எப்படி இருக்கு பாருங்க, ஓயா மாதிரி கழகம். அப்புறம் அரசியல்வாதி மாதிரி எழுச்சி மட்டும் அப்புறம் பெரிய பெரிய மோதிரம் இல்லைன்னா என்ன சொல்லுங்க? கண்டிப்பாக மோதிரம் இருக்கணும் இல்லையா? இது ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு கார்த்தால தான் நமக்கு தெரியும் சூரிய நமஸ்காரம் பண்ண போகிறோமா இல்லை விசில் அடிக்க போகிறோமாங்கிறது. நாளைக்கு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். அது வரைக்கும் எனக்கு நமக்கு எப்போவுமே நம்மளை ஒருத்தரும் அடிச்சுக்கவே முடியாது. ஓயா மாதிரி வேலை கழகத்துக்கெலாம் நோ ரிட்டையர்மெண்ட்டு. என்ன நீங்கள் சொல்கிறீங்க?